بسم الله الرحمن الرحيم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இந்த உம்மத்துக்கு 4 விஷயத்தை எடுத்துரைக்க தான் வந்தாங்க. அப்படி ஒரு நபி வரணும், அந்த 4 விஷயத்தை எடுத்துரைச்சி இந்த மக்களை உம்மத்தை நேர்வழிப்படுத்தணுன்னு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே அவங்க காபாவை கட்டி முடித்தோடனே துவா செஞ்சாங்க. காபாவை கட்டி முடிச்சுட்டு நிறைய துவா செய்கிறாங்க. அதில் ஒரு துவா, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக. யா அல்லாஹ், நீ என்னுடைய சந்ததியில் ஒரு நபியை கொண்டு வா, இந்த மனிதர் இந்த உம்மத்துக்காக வேண்டி. யத்லு அலைஹிம் ஆயாத்திக, உன்னுடைய ஆயாத்துகள் உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டக்கூடியவராக அவரை நீ ஆக்கி கொண்டு வா. ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப, கித்தாபில் இருந்து அவர்களுக்கு இல்முகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கணும். ஒல் ஹிக்மா, ஒல் ஹிக்மா அப்படின்னா அந்த கற்றுக்கொண்ட கல்வியில் இருந்து அவர்கள் ஒரு ஞானத்தை அடையணும். ஒல் ஹிக்மா ஒய் ஜக்கீஹிம், இன்னும் அவர்களை இந்த நபி பரிசுத்தப்படுத்துவார், இதன் மூலமாக பரிசுத்தப்படுத்துவார். அப்படிங்கிற ஒரு நபியை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. குரானை ஓதி காண்பிப்பார், குரானை கற்றுக் கொடுத்து இல்முகளை கற்றுக் கொடுப்பார், ஞானங்களை கற்றுக் கொடுப்பார். அப்புறம்தான் ஒய் ஜக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவில் சொல்கிறார். ஆனால் இதே ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செயல்பட்டாங்கன்னு இந்த 4 விஷயத்தை அல்லாஹ் ஒரு இடத்துல குரானில் சொல்லி காட்டுறான். முதல்ல சொன்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. இந்த இடத்துல சொல்கிறது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்கள் இந்த 4 விஷயத்தை அப்படிங்கிறத இதே 4 விஷயத்தை சொல்கிறார். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம், அவர்கள் குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ஒய் ஸக்கீஹிம், ரெண்டாவது இங்கே பரிசுத்தப்படுத்துவதை கொண்டு வந்துட்டான்ல. ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, ஞானம்ங்கிறத கடைசியில் கொண்டு போய் வச்சுட்டான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உள்ளம் பரிசுத்தமாவனாதான் இந்த இல்மு ஹிக்மா ஞானம்லாம் அந்த உள்ளத்தில் ஏறும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். எதை கொண்டு செய்தார்கள், பரிசுத்தப்படுத்தினார்கள் அப்படின்னா குர்ஆன் ஓதுதலை கொண்டு. சரியா, இது நம்ம விளங்கிக்கிறோம். அப்போ உள்ளம் பரிசுத்தம் அடைஞ்சாதான் என்ன செய்யும் அப்படின்னா கல்விகள் இல்முகள்லாம் உள்ளுக்குள்ளே வாங்கும், இல்லாட்டி எல்லாம் ரிஜெக்ட். சரியா, அப்போ நம்ம குர்ஆன் ஓதுறோம், யத்லு அலைஹிம் என்ன செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம். ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப, இல்முகளை கேட்குறோம் படிக்கிறோம். ஒய் ஸக்கீஹிம், பரிசுத்தமாக இருக்கிறோமா அப்படின்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கோம், நம்ம நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஒல் ஹிக்மா, ஞானம்ங்கிறது மேக்சிமம் இல்லை. அப்போ ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஹிக்மாவை அடைந்தவர்கள் தான் எல்லா நலவுகளையும் பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த 4 விஷயத்தில் இந்த 4 சொல்கிறதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இந்த 4 விஷயமும் நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னா அந்த ஹிக்மா இறை ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அது ஏன் நான் கம்மின்னு சொல்கிறேன்னா அப்புறம் உதாரணம் சொல்கிறேன். சரியா, அப்போ இந்த ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல அதை விளங்கிக்கிறோம். என்னடா இறை ஞானம், இறை ஞானம்னா என்ன அப்படின்னா, மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னா அதனுடைய ஏன் இந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறத ஆணி வேறு வரைக்கும் போய் நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் நம்ம ஈமானை என்ன செய்ய முடியாது, யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. கிராமத்தில் குக்கிராமம், அந்த கிராமத்தில் ஒருத்தர் ட்ரெயினையே பார்த்தது இல்லையா.
ஆனால் பார்க்குறவங்கலாம் பெருசாக சொல்லுவாங்க, டே அந்த ட்ரெயின்னா என்ன தெரியுமா, ஒரு பெரிய கருப்பு யானை கட்டி இழுத்துக்கிட்டு ஓடுங்களா அப்படி இப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லுவாங்களாம். அப்போ இவன் ஒருக்கா அதை நேரில் போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பட்டணத்துக்கு வந்துட்டான். வந்துட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான். நின்று பார்த்தான், ஒரு ட்ரெயின் வருது. தூரத்தில் பார்க்கணும், ஆமாம் யானைன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. அவரை கிட்டக்க வர சரி இல்லை, இது வேறு இன்ஜின் சம்மந்தப்பட்டது, சரி இது எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும். அது வந்து நின்றுச்சு, எப்படி இது ஓடுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு அவன் வந்து அதை கொஞ்சம் அந்த கிராமத்துலேயே கொஞ்சம் யோசிக்கக்கூடியன்னு வச்சுக்கிறீங்களேன், இது எப்படி ஓடுதுன்னு நம்ம பார்க்கணுன்னு அப்படியே நின்று பார்க்குறான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குனு சரி ஒருத்தர் பச்சை கொடி காட்டுறாரு. உடனே ட்ரெயின் கிளம்புது. பச்சை கொடி காட்டுறதுனால தான் ட்ரெயின் ஓடுதுன்னு இவன் முடிவு பண்ணிட்டான். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இன்னொருத்தன் பக்கத்தில் சொன்னால், டேய் லூஸ் அப்படி இல்லைடா, அங்கே உள்ளக்க ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் ஓட்டுறான் அப்படின்னு அவன் சொன்னான். மூணாவது ஒருத்தன் வந்தான், நீ என்னடா அவனோட லூஸாக இருக்க, இன்ஜின் இருக்கு பாருடா அதனால தான் ஓடுது. இப்போ இந்த 3 பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க. அப்போ இவன் டிரைவர் இருக்கிறனால ஓடுது சொன்னது சரி, இன்ஜின் இருக்கிறனால ஓடுதுன்னு சொன்னது சரி. ஆனால் அதோட அந்த அறிவு முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியலை, அதை தாண்டி இருக்குது. என்ன இருக்குது, இன்ஜினால் ஓடுது அப்படின்னா அப்போ இந்த இன்ஜினை செஞ்சது யார், இந்த இன்ஜினை படைச்சது யார், மனிதன். அந்த மனிதனை படைச்சது யார், அல்லாஹ். அதுலேயும் சில மனிதருக்கு மட்டும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய மூளை எப்படி வந்துச்சு, அதை கொடுத்தது யார், அல்லாஹ். அப்போ இப்படியே நம்ம அதை தாண்டி 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 போய் அந்த ஆணிவனுடைய ஆழத்தை நம்ம விளங்கிக்கிட்டாதான் எதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அது எங்கே போகும்னா அல்லாட்ட போய் தான் சேரும். அப்போ நம்ம இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம தெரியாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மெல்லாம் வந்து மார்க்க விஷயங்களை கேட்குறோம், இதை அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கிறோமா அப்படின்னா நம்ம ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு காலத்தில் எல்லாம் நல்லா தான் தொழுதுகிட்டு இருந்தோம். அப்போ இந்த மக்கள் வந்து குரானை ஓதுறாங்க, குரான் மூலமாக இல்முகளை அடைகிறாங்க, இதன் மூலமாக உள்ளம் பரிசுத்தமாகறாங்க. அடுத்து ஷைத்தான் வந்து எங்கே நிற்கிறான் அப்படின்னா, இந்த 3 மூலமாக இந்த மனிதன் ஞானத்தை அடைஞ்சிடக்கூடாது. எதை அடைஞ்சிடக்கூடாது, இறை ஞானத்தை அடைஞ்சிடக்கூடாதுங்கிற சமயத்தில் கரெக்டாக ஷைத்தான் வந்து இறங்கினா, டேய் தொழுவும்போது கையாட்டுங்க, தொழுவும்போது கையாட்டுங்க, தொழுவும்போது தொப்பி போட தேவையில்லை, என்ன இப்படிலாம் சில விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்த இந்த செய்திகளை கேட்டு விரலை ஆட்டக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் யாராச்சும் ஒரு ஆள் ஏன் விரலை ஆட்டணும், அப்படி ஆட்டி இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் விரலை ஆட்டி இருப்பார்கள் அப்படின்னு இவன் அறிவுக்கு பொருந்துதா, இந்த அறிவு எங்கே வரைக்கும் இதன் மூலம் ஒரு ஞானம் கிடைக்குதான்னு அவன் யோசித்து பார்த்துருக்கானாண்டா இல்லை. என்ன சொல்லும்போது அந்த விரலை காட்டணும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் இல்லை, அவன் ஒருவன் தான் சொல்றதுக்கு தான் அந்த விரலை காட்டுறோம். வாய் என்ன சொல்லுது, அவன் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன். செயல் என்ன சொல்லுது, 10-15 அல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுது. ரெண்டையும் டச் பண்ணி பாருங்களேன். வாய் வந்து ஒரு அல்லா இருக்கான்னு சொல்லுது, விரல் வந்து 1 2 3 4 5 6 என்னது. அப்போ நம்ம லாஜிக் அறிவுக்கு படுதா, படலை, இருந்தாலும் நம்ம செய்கிறோம். இப்போ அல்லாஹ்வை சார்ந்து நம்ம இதை யோசிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தையை பல முறை சொல்லியிருப்பார்கள். நான் அல்லாஹ் ஒருத்தன் தான் நான் சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லிட்டு கையை விட்டுருப்பாங்க, திருப்பி சொல்லும்போது திருப்பி தூக்கியிருப்பாங்க, திருப்பி கையை விட்டுட்டு திருப்பி சொல்லும்போது திருப்பி தூக்கியிருப்பாங்க. அப்போ பார்க்குற ஆளுக்கு என்ன தெரியுது, கையை ஆட்டுற மாதிரி தெரியுது, இன்னைக்கு இவங்க போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அறிவுக்கு பொருந்தலை பாருங்க. அப்போ ஏன் செய்யணும்னு ஒரு விஷயத்தை செய்யாமல் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி இந்த தொப்பி போடாமல் தொழுவக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு வந்துருச்சு. சரியா, நம்ம இன்னைக்கு குடும்பத்தோட ஒரு சினிமா தேட்டருக்கு இல்லை ஒரு இதை சுற்றி பார்க்க ஃபேமிலியோடு போகிறோம். எப்படிங்க போவோம்,
அழகா சட்டையெல்லாம் பேண்ட்லாம் போட்டு நல்லா பவுடர் அடித்து சென்ட்லாம் அடித்து போவோம். இது அழகு தான், நான் அழகு இல்லைன்னு சொல்லலை, அழகாக தான் போகிறோம். ஆனால் இப்படி தான் மஸ்ஜிதுக்கு வரணுமா அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் வந்து யாபனி ஆதமா ஹுது ஜீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதுன்னு சொல்கிறான். ஆதமுடைய மக்களை நீங்கள் மஸ்ஜிதுக்கு வரும்போது அழகாக வாங்க, ஜீனத்தாக வாங்க. அப்போ நம்ம இப்படி வர்றது தான் ஜீனத்துன்னா, நீங்கள் கடை தெருக்கு சுற்றி பார்க்க போவீங்கல்ல, அந்த மாதிரி அழகாக வாங்க நல்லா சொல்லியிருக்கலாம்ல, ஏன் தனிப்பட சொல்கிறான்? அப்போ இந்த ஹுது ஜீனத்தக்கும் அப்படிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் போய் நம்ம பார்க்கணும். அப்போ மஸ்ஜிதுக்குன்னு ஒரு ஜீனத்து இருக்குது. என்ன அந்த ஜீனத்து? போடக்கூடிய ஆடைகள் மூலமாக சுஜூது ருக்குவுக்கு போகும்போது அவுரத்துகள் தெரியக்கூடாது, அப்படி ஆடையாக இருக்கணும், தலையை மறைக்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏன் நம்ம அது வரைக்கும் போய் சிந்திக்க மாட்டோம்? அப்போ இங்கே என்ன இல்லை? அந்த 3 விஷயம் இருக்குது. ஹிக்குமா இல்லை, ஞானம் இல்லை. இந்த ஹிக்குமா இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுவை அடையும். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, எந்த விஷயமுமே அந்த கல்வியை கொண்டு அந்த இறை ஞானத்தை அடையணும். அடைஞ்சால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதே மாதிரி இந்த 8 ரக்காத் விஷயம், நான் இதை ஏன்னா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா உண்மையிலே எனக்கு நினச்சா கவலையாக இருக்குது. எப்படின்னா நான் இன்னும் நாசமாக போகிறேன், எவ்வளோ பெட்டு கட்டுறேன்னு கேட்குற மாதிரி இருக்குது. நான் 4 ரக்காத் தொழுகிறேன், 8 ரக்காத் தொழுகிறேங்கிற விஷயம் இருக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழுதாங்கன்னு ஹதீஸ் இருக்கா இல்லையா? 8 ரக்காத்துக்கு தான் கால் வீங்குமா? ரமலான் வந்த புதுசில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மஸ்ஜிதில் தொழுதாங்க அப்படின்னா, முதவனா பார்க்குறாங்க, ரெண்டாவதுனா பார்க்குறாங்க சஹாபாக்கள், என்னடா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிறையா தொழுவுறாங்க, நம்மளும் போவோம்ண்டு ஒரு பெரிய கூட்டமே கூட ஆரம்பிச்சிருச்சு நைட்டில். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுகிறதை இவங்க பின்பற்றி தொழுக ஆரம்பித்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அல்லாஹ் இந்த தொழுகையை கடமையாக்கிடுவானான்னு பயந்து மஸ்ஜிதில் தொழுகிறதை விட்டுட்டு வீட்டில் போய் தொழுதாங்க, யாருக்கும் தெரியாமல். அப்போ எவ்வளவு தொழுதாங்கன்னு கணக்கே இல்லை, கணக்கு இல்லாத அளவுக்கு தொழுவுனாங்க. அதிகமாக தொழுந்த ஒரு விஷயத்தை தான் உமர் ரலியல்லாஹு தஆலான்னு வந்து என்ன செஞ்சாங்க? 20 ஆக்குனாங்க. கூடவும் வேணாம், குறையும் வேணாம், நடுநிலையாக வைப்போம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இன்னைக்கு அதை 8 ஆக்கிட்டோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இறைவனை பற்றி விளங்காதனால கழுதை தெரிஞ்சு கட்டரமா போன கதையாக நம்ம அமல்கள் போய்கிட்டு இருக்கு. அதனால் பெருமைமிக்கவர்களை சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹுவை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறிய வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்தி. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்க. எப்படின்னா எந்த அளவிற்கு பயப்படணுமோ அந்த அளவுக்கு பயப்படுங்க. அப்போ ஏற்கனவே ஈமான் கொண்டவர்களேன்னு சொல்லிட்டான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் சொல்லிட்டான். ஏன் திருப்பி ஹக்க துகாத்தின்னு சொல்கிறான்? எந்த அளவுக்கு அஞ்சணுமோ அந்த அளவுக்கு அஞ்சுங்க அப்படின்னா, அப்போ இந்த 5 விஷயத்தில் எத்தனையோ ஸ்டெப் இருக்குன்னு அர்த்தம். நம்ம முதல் ஸ்டெப்லேயே நின்றுக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உண்மையாக அல்லாஹ்வுடைய ஞானத்தை அடைந்து உண்மையாக அல்லாஹ்வை விளங்கி நாம் வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.